கடந்த ஒரு 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கேம்பஸ்ல யாருமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போல. எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இங்க சவுதி அரேபியாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். இன்னும் ஃபாலோ பண்ணாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சவுதி அரேபியால இருக்க ஹேங்கர் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது அக்ரீமெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, பைக்குக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஆர்டர்ஸ் தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஷார்ட் ஆர்டர்ஸ் குடுக்குறதா இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி கம்மியாயிருது. ஸோ இத பார்த்தீங்கன்னா, எங்க கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து கொண்டு வந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஸோ அது எங்க கம்பெனில இருக்க யாராலயும் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா, நான் 3800 சம்பளம் வாங்கிட்டு இருந்த நாங்க, திடீர்னு எங்களுக்கு 1500 இருந்து தான் பேசிக்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 1000 அப்படிங்கும்போது யாருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ அதனால ஒரு 2 நாளா ஸ்ட்ரைக் இங்க. எங்கள் கேம்பஸில் யாருமே வேலைக்கு போகல. எல்லாருமே ரூமில் தான் இருக்கோம். நானுமே ரூமில் தான் இருக்கேன். 2 நாள் வேலைக்கு போகல, 2 நாள் வீடியோஸ் எடுக்கல, 2 நாள் ஆர்டர் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் கம்பெனி ஒரு நல்ல சொல்யூஷன் தாரேன் அப்படின்னு சொல்லி எங்களை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இல்லைனா அப்படின்னா நிறைய பாகிஸ்தானி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு போயிடுவாங்க, பாகிஸ்தான் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ வர்றீங்கன்னா நல்லா செக் பண்ணிட்டு புது அக்ரிமெண்ட்டாக பழைய அக்ரிமெண்ட்டாக செக் பண்ணிவிட்டு பார்த்து பத்திரமா வாங்க. ஸோ இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களோட ரிஸ்க்கு உங்களோட இதில் தான்.